Taste the Daily. 5 பேரில் 13 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் மற்றொரு சிறுமியை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சேர்மச்செல்வன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சேர்மச்செல்வன், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். நெல்லை மாவட்டம் முக்கூடல் தாமிரபரணி ஆற்றில் இன்னைக்கு மாலை 5 பேர் தண்ணியில் அடித்து செல்லப்பட்டாங்க. அதில் 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில ஒரு சிறுமி மட்டும் தற்போது உயிரிழந்து இருக்காங்க. இன்னொரு சிறுமியை தேடிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தில் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த பொங்கல் விடுமுறையை விட்டு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த நாக அர்ஜுனன் மற்றும் ஐயப்பன் இவரை இருக்கிறாங்க. அவங்களுடைய மகள் வைஷ்ணவி, இன்னொரு மகள் பேரு மாரி அனுஷியா, இவர்கள் உட்பட 15 பேர் முக்கூடல் பகுதியில அவர் நண்பர் வீட்டிற்கு விடுமுறைக்கு வராங்க. இந்த வந்த நிலையில இன்னைக்கு முக்கூடல் தாமிரபரணி ஆற்றுல குடும்பத்திനും குடிக்கிறதுக்கு மொத்தமா வராங்க. வந்ததுல 5 ஒரு குடும்பத்துல பாதி பேர் கடையில உட்காந்துருக்காங்க. இதுல ஒரு 5 பேர் மட்டும் தாமிரபரணி ஆற்றுல இறங்கி குளிச்சிட்டு இருக்காங்க. இந்த குளிச்சிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு அந்த 5 பேரையும் அந்த ஆற்று நீர்ல அடிச்சு செல்லப்படும் நிலையில அங்க பக்கத்துல இருக்கிறவங்களும் குடும்ப உறுப்பினரும் சேர்ந்து விரைவா போய் 3 பேரை காப்பாற்றிட்டாங்க. ஆனா அதுல 2 பேர் வைஷ்ணவி சிறுமி, அந்த வைஷ்ணவி மாரி அனுஷி, அந்த 2 பேரை மட்டும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால தற்பொழுது வைஷ்ணவிங்கிற சிறுமி மீட்கப்பட்டாங்க. அதாவது இறந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்காங்க. மாரி அனுஷியா மட்டும் தேடிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து 2வது சம்பந்தமா காவல்துறை மற்றும் தகவல் தீயணைப்படையினர் மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா காவல்துறை சம்பந்தமா கூறும்பொழுது கடந்த மாதம் மிகப்பெரிய வெள்ளம் தாமிரபரணி ஏற்பட்டது. இதனால் ஆங்காங்கே அரிப்புகளும் புதிய ஆழம் பகுதிகளும் ஏற்பட்டிருக்கு. எனவே இப்பகுதியில் புதிதாக குளிப்பவர்கள் அதன் ஆழம் தெரிந்து தண்ணீர் வரிசை தெரிந்து கொண்டு குளிக்க வேண்டும் என, மேலும் முக்கியமா உள்ளூரவர்களிடம் ஆற்றின் தண்ணீரை கேட்டிருந்து அதற்கு ஏற்றவாறு அவர்கள் பாதுகாப்பாக குளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கு. விவரங்களுக்கு நன்றி சேர்மச்செல்வன்.